இங்க நீர், நிலம், நெருப்பு, காத்துன்னு 4 அமைதியான தேசத்த காட்டுறாங்க. இதுக்கு காரணமா இந்த அவதார காட்டுறாங்க. இந்த 4 பவரையும் கட்டுப்படுத்தி நடுநிலையா இருக்கிற இந்த அவதாரும் ஒரு நாள் இறந்து போயிடுறாங்க. அப்போதான் இந்த ஃபயர் லார்டுக்கு மிச்ச 3 தேசமும் கட்டுப்படுத்தணும்னு ஒரு பேராசை வருது. அந்த டைம்ல அடுத்த அவதார் காற்று தேசமான ஏர்பெண்டர்ஸ்ல இருந்து வருவாங்கன்னு தெரிய வர ஃபயர் லார்ட் மொத்த ஏர்பெண்டர்ஸையும் கொல்ல சொல்லிடுறாரு. ஆனா இத பத்தி எதுவும் தெரியாம ஆங்னு ஒரு சின்ன பையன் காற்றுல விளையாடின்னு இருக்கான். அப்போ அவரோட மாஸ்டர் ஆங்க கூப்பிட்டு நீதான் அடுத்த அவதார்னு சொல்ல இவன் ஷாக் ஆயிடுறான். இப்போ இத பத்தி யோசிச்சுனே தலை கெட்டு போய் நைட்டு தூக்க வராம அவனோட பறக்கும் பைசன் கூட பறந்து போயிடுறான். அந்த டைம்ல ஃபயர் பெண்டர் சேனைகள் மொத்த ஏர் பெண்டர்ஸுமே அழிச்சிடுறாங்க. இப்போ காற்றுல பறந்துட்டு இருக்கும்போது ஆங் ஒரு பெரிய புயல்ல மாட்டிக்கிறான். அப்போ அவனோட பவர் ஆக்டிவ் ஆகி அந்த தண்ணிலேயே ஃப்ரீஸ் ஆயிடுறான். இப்போ 100 வருஷம் கழிச்சு பார்த்தா ஃபயர் பெண்டர்ஸ் மொத்த உலகத்தையுமே அவங்களோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கட்டாரான்னு ஒரு பொண்ணு மட்டும் யாருக்கும் தெரியாம வாட்டர் பெண்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவளோட அண்ணன் மீன் பிடிக்க கூட கூட்டிட்டு போறான். போன இடத்துல ஒரு பெரிய ஐஸ் பால பாக்குறாங்க. இப்போ கட்டாரா அவளோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஐஸ் பால உடைக்க பாக்குறா. இப்போ இந்த ஐஸ் பால் உடையும் போது ஒரு பெரிய லைட் ஃபிளாஷ் ஆகி ஆங் வெளியே வந்து விழுறான். இத ஃபயர் லார்டோட பையன் பாத்துறான். இப்போ இவன் பார்க்க வித்தியாசமா இருக்கான்னு இவங்க 2 பேரும் அவங்க பாட்டி கிட்ட தூக்கிட்டு போறாங்க. அவங்க பாட்டி இவனை பார்த்து இவன் தான் கடைசி ஏர்பெண்டர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஃபயர் லார்டோட பையன் வந்து ஆங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறமா என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.